இப்போ வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது மெஷர்மெண்ட் எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். இதுலேயே ஒரு 5 பீஸ் கொடுத்துருந்தாங்க, 5 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் அதை கட் பண்ணதை அப்படியே போட்டு உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். கழுத்துக்கிட்ட கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். தரையில் உட்காந்து கட் பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது. மொத்தமாக நான் 5 ப்ளவுஸை மொத்தமாக 2-3 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா மொத்தமாக போட்டு எப்போவுமே கட் பண்ண மாட்டேன். ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதான்னு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை போட்டு வேணால் கட் பண்ணிக்கிடுவேன். மொத்தமாக வச்சு கட் பண்ணால் சிசரும் நம்மளுக்கு அவ்வளோ ஷார்ப்பு கிடையாது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு கை வலிக்கும், மெஷர்மெண்ட்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு அதவே போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த சிசர் கட் கொடுக்குற இடத்துலலாம் சிசர் கட் கொடுத்துருங்க. இது ஸ்லீவ், இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக். பேக்கில் வந்து 2 இடத்துல சிசர் கட் வரும். கீழே இடுப்பு மடிச்சு அடிக்கிற இடமும் செஸ்ட் ரவுண்ட் இங்கே முடிகிறது இங்கேயும் ஒரு சிசர் கட் வரும். இது வந்து நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு, இது பட்டி. இது வந்து உங்களுக்கு ஹூப் பீஸு. மீதம் இருக்கிறதெல்லாம் தேவைப்படும். நம்ம வந்து கிராஸ் பீஸ், கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கிறது, பட்டிக்கு வந்து இன்னும் 2 துணி வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். 2 துணி நல்லா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா பட்டி சுருங்காமல் நம்மளுக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.